அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். இப்போ டாக்டராக இருந்தாலும் பரவாயில்லப்பா, இல்லை ஒரு நல்ல பிஹெச்டி பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேருந்து பதில் வரும். அதுக்கு காரணம் இவர்கிட்ட இருக்கும். அதாவது இது ஒரு சிலபஸ், இது ஒரு அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸாம். சும்மா எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரிலாம் பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு நான் கொடுக்குற ரிக்வஸ்ட் என்னவா இருக்கும்னா, கல்யாணம்ங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் வைங்க. வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. அதாவது இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஐ ஓப்பனராக தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, நம்மள்ட்டே நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்க அந்த எபிசோட் பார்த்தேன், அதான் எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா நடக்குது அப்படின்னு சொல்கிற ஸ்டோரி பார்த்தா நமக்கு தான் ஐ ஓப்பனராக இருக்க மாதிரி இருக்குது. பொதுவாக சொல்வாள்ல, அந்த டீச்சர்ஸ்லாம் கிளாஸில் நிறைய படிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸாக்டாக நடந்துருக்கு. நான் நேற்று கூட ஒரு பேரண்ட் கிட்ட சொன்னேன், இங்கே உட்காந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புது புது பாடங்கள் கிடைக்கும். கரெக்ட். வாழ்க்கை பாடங்கள் என்னதான் நம்ம கத்துக்கணும், அவ்வளவுதான் விஷயம். அது வேற இருக்கா? மறந்து போயிடக்கூடாது. கத்துக்காம ஒரு 60-70 எபிசோடு பண்ணிருக்க முடியுமாமா? என்னமா சொல்றீங்க? சரி ஓகே. இல்ல, நான் எதுக்கு சொல்ல வரேன், நான் இவ்வளவு பெரிய பீடிங் போட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரேன்னு. நேற்றுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு நடந்தது. அந்த பொண்ணே சொன்னா, நீங்க கண்டிப்பா இதை எக்ஸ்க்ளூசிவ்ல பேசணும் அப்படின்னா. இப்ப வர அவங்களே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருவாங்க. அடுத்த வாரத்துக்கான தலைப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு சாஃப்ட்வேர்ல நல்ல பொசிஷனில் இருக்கா. ஐ திங்க் ஹெச்ஆர் ஹெட்டாக இருக்கா ஒரு பெரிய கம்பெனியில். அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னாக்க, கண்டிப்பாக எனக்கு சாஃப்ட்வேர் துறையில் குறிப்பாக ஹெச்ஆர் ஃபீல்டில் இருக்கிற யாரும் எனக்கு வரனா கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னா. பொதுவாக நம்ம நிறைய இடங்களில் ஹை ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஒரே துறையை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் சில பேர் இப்படி கேட்குறாங்க. இது என்ன ப்ரப்போசிஷனில் இருக்குது, மேட்ரிமோனி இண்டஸ்ட்ரியில் டோயனா இருக்கிறதுனால எப்படி யோசிக்கிறீர்கள் இதை பத்தி? கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. நம்ம மீட் பண்ணுற கிளையண்ட் வச்சு பார்க்கும்போது சொல்ல போனால் இது ஒரு 50-50 இருக்குது இப்போ. ஓகே. அதாவது சரி, எங்கள் துறையே இருந்தால் பரவாயில்ல, இது மீறி எதுவும் இருக்க வேணாம். பேரண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிப்பாங்க. நான் பேரண்ட்ஸ்கிட்ட முதல்ல கேட்பேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, பெண் இப்படி தான் எதிர்பார்க்குறா, டாக்டராக தான் எதிர்பார்க்குறான்னு சொல்கிறீங்களே, பெண்ணுட்டு கேட்டிங்களா நீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அங்கேயே உட்காந்து அப்படியே கூப்பிடுவாங்க. அப்படியே உட்காந்து பெண் என்ன சொல்லலான்னு சொல்லிட்டு, இப்போ டாக்டராக இருந்தாலும் பரவாயில்லப்பா, இல்லை ஒரு நல்ல பிஹெச்டி பையனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்கேருந்து பதில் வரும். அதை ஓப்பனில் போட்டுருவாங்க. போட்டு அந்த பதில் வரும். இல்லைன்னா சில பெண் சொல்லுவாங்க டாக்டராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் இவர்கிட்ட இருக்கும். அவர்கிட்ட நிறைய லேண்ட் பீசஸ் இருக்கும். பெண்ணை படிக்க வச்சாச்சு, பையனும் டாக்டராக வந்தாச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாமே, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கட்டலாம் அப்படி கட்டி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ மாப்பிள்ளை வந்தால் மாப்பிள்ளையும் இந்த சேர்ந்து பெண்ணோட பார்த்துக்கிறதுக்கு இல்லை, அது மாதிரி பையனுக்கு பார்க்கும்போது பெண்ணு உள்ளுக்குள்ளே வந்த உடனே ஒரு ஐ ஹாஸ்பிட்டலோ இல்லைன்னா அவ கைனிக்காக இருந்தால் இவர் பீடியாட்ரிக், இது மாதிரிலாம் அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குற ரிக்வஸ்ட் என்னவா இருக்கும்னா, கல்யாணம்ங்கிற விஷயத்தை ஃபோக்கஸ் வைங்க. கரெக்ட். ஆனால் முதல்ல இந்த பொண்ணுக்கோ இந்த பையனுக்கோ கல்யாணம் பண்ணுங்கிற ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதில் அதுக்கப்புறமா ஒன்று அதுக்கு மேட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இது இட் இஸ் பர்ஃபெக்ட் மேட்சுங்கிறது கிடைக்க சான்ஸ் ரொம்ப கம்மி. நான் சொல்கிறது உடனடியே இம்பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லலை. நான் சொல்கிறது அதனுடைய வால்யூம் கம்மியாக இருக்கும். க்ளோஸ் டு மேட்ச். அதாவது இது ஒரு சிலபஸ், இது ஒரு அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸாம். இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வேணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரிலாம் பண்ணவும் முடியாது. ஆனால் எடுத்தோம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், வருஷ கணக்கில் ஓட்டிட்டோங்கிறது தட் இஸ் ஆல்சோ மிஸ்டேக். ஆக்சுவலாக நம்மள்ட்ட பணம் கட்டிட்டு இப்போ எப்படின்னா ஒரு டைம் பீரியடோடு அது முடிஞ்சு போயிடும். திரும்ப ரெனியூவல். நான் ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு பி பர்மனன்ட் மெம்பர் நம்மள்ட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெனியூ பண்ணி தான் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, கல்யாணம் பண்ணணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, அது தவிர சரி மோகன் சார்ட்ட ஒரு 3 வருஷம் பணம் கட்டலாங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்னென்னா, டைம் ஃப்ரேமில் அதை முடிங்க. சரி, எங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கலன்னா என்ன பண்ண, அப்படி இருந்ததுன்னா யூ ஸ்டே வித் அஸ் ஃபார் another 1 year. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த டைம் நம்ம 9 months 1 year என்ன சொல்கிறோமோ அதுக்குள்ளே எடுத்து கொடுக்கறதுல என்ன முடியுமோ அதை முடிங்க.
ரொம்ப தேடுதலை வந்து தீவிரம் பண்ணாதீங்க. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். Digi E-Lock ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இத லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus. Lock your accounts. Be safe. South Indian Bank. Experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய பேராமீட்டர்ஸில் மாட்டிக்குவாங்க. ஜாதகம் பார்க்குறேன்னு மாட்டிக்குவாங்க. சில பேர் வீடை போய் பார்த்துட்டு இந்த வீடெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு யோசனை பண்ணுவாங்க. மொத்தம் 4 வீடு வச்சுருப்பா. இந்த வீட்டில் ரிப்பேர் நடந்துகிட்ருக்கோம், அதை வந்து மாடிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க பையன் கல்யாணத்துக்காக. அதுக்காக இன்னொரு சின்ன இடத்துல இருப்பாங்க. அவங்களோட சொந்த இடத்துலயே ஒரு சின்ன இடத்துல இருப்பாங்க. நம்மள்ட்ட ஒரு பேரண்ட் இருக்கிறாரு, என்ன சொன்னாலும் இங்கேருந்து நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்தேங்க, வீட்டை வெளியிலேருந்து பார்த்தாங்க, ரொம்ப சுமாராக இருக்குதுங்க. முதல்ல அந்த வீடு அவங்களுக்கு தான், இந்த அட்ரஸ் இருக்கிறதுனால இந்த வீடு அவங்களுக்கு தான், இல்லைன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கா, எந்த விஷயமும் கேட்காத இதை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரை சரி பண்ணி அவரை வந்து புரிய வச்சு அதுக்கப்புறமா அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் வந்தது. அந்த பெண்ணுக்கு வந்து தெரியுமே, அந்த இன்சிடென்ட் நல்லாவே தெரியும். அது மாதிரி சில விஷயங்கள் எப்படி இருக்குன்னா நமக்கு பார்த்தா பாவமாக இருக்குது அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் சப்ஜெக்ட். அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல கற்றுக்க வேண்டிய விஷயந்தான். சில இடங்களில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல குருவாக இருந்து அவங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை பண்ணுறோம். சில இடங்களில் வந்து அவங்க நமக்கு குருவாக இருந்து நம்மளோட அணுகுமுறையிலேயே என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணுங்கிறதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல விஷயந்தான். அது பெற்றோரோ இல்லை கல்யாணமாலேயோ பேரலாக திங்க் பண்ணி அவங்க ட்ராவல் பண்ணும்போது கிடைக்கிற சக்ஸஸ்ங்கிறது வந்து வெரி பிக் சக்ஸஸ் ஆக்சுவலாக. மாரல் ஆஃப் த ஸ்டோரி வேணா நான் சம பண்ணிடுவேன். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் வரன் தேடல், பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. Digi E-Lock ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இத லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus. Lock your accounts. Be safe. South Indian Bank. Experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். இல்லை, ஒரே துறையில் வேணும் வேண்டாம் அப்படின்னு 2 பேர் எதிர்பார்க்கும் பொழுது எப்படி இருக்கணுங்கிறது தான் நம்மளோட கேள்வியாக இருந்தது. ஆனால் நான் வந்து இப்போ இந்த டாக்டர் பசங்கள்லாம் பேசுறது, நம்ம பசங்க எல்லாம் டாக்டராக இருக்கிறதால டாக்டர் பசங்க பேசுகிறத கேட்கும்பொழுது அவங்க பெரும்பாலும், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க அல்ல அவங்க குடும்பமே டாக்டர்ஸாக இருக்கிற குடும்பங்களில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களும் டாக்டராக வந்து சேரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லை ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் சின்னதாக அவங்க மட்டும்தான் இன்றைக்கி வந்து நம்ம அந்த குடும்பத்தில் ஒரு டாக்டராக இருக்காங்கன்னா, சரி நம்ம தான் ராவும் பகலுமா கஷ்டப்படுறோம், வரக்கூடிய ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அவங்க டாக்டராக இருக்க வேண்டாம், அவங்க வேறு துறையில் இருந்தாங்கன்னா ஒரு 9 to 6ங்கிற மாதிரி ஒரு ஜாபுக்கு போனாங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை அந்த மாதிரிலாம் போகும்பொழுது அந்த குடும்பம் வந்து இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். 2 பேருமே டே அண்ட் டே அவுட் வேலை பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி இருக்கும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பெரிய பெரிய ஃபேமிலிஸில் ஒரே துறையில் இருக்கணும், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலிஸாக இருக்கணும் இருந்தாங்கன்னா பெண்ணோ இல்லைன்னா பையனோ யாராக இருந்தாலும் போய் நல்ல MBA வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் படிச்சுட்டு வரணும், வந்து தன்னோட பிஸ்னஸை எடுத்து நடத்தணும், அதே துறையில் இருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இப்போ முதல்ல நான் கேட்டபோது ஓப்பனில் ஆரம்பித்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக பண்ணுற பசங்க வந்து பெண் கூட இன்றைக்கி நினைக்கிறது வந்து அப்படின்னாக்க இன்றைக்கி வந்து வெளிநாடுகளில் அது ரொம்ப சகஜமாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து இன்னும் அந்த கல்ட் வந்த மாதிரி தெரியல. அதாவது மனைவி ரொம்ப ஹை ஏர்னிங்கில் இருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காங்க, ட்ராவலில் இருக்காங்க, அந்த மாதிரி இருந்தாக்க கணவர் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி குழந்தையை பார்த்துக்கிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறதுங்கிறது வந்து வெளிநாடுகளில் அது ரொம்ப சகஜமாக இருக்குது. அதனால் வந்து அந்த கல்ட்டு நம்ம ஊர்லேயும் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாராக இருந்தால் இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. Marvel.in. Authentic home food delivered daily.